பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் 2வது நாள் நிகழ்ச்சியில் ஆன்மீக சொற்பொழிவாளர் தேசமங்கையர்கரசி மற்றும் சுசித்ரா பாலசுப்ரமணியன் சொற்பொழிவாற்றி வருகின்றனர். அதனை பார்க்கலாம். நான் சாதாரணமான ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். கிராமமா போய் ஊரா போய் சமயத்தொண்டு செய்யக்கூடிய ஒரு சின்ன பணியை அடியேன் செஞ்சிட்டு இருக்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறையின் உயர்நிலை ஆலோசனை குழு உறுப்பினராக இந்த அரசின் சார்பாக என்னை நியமித்து இந்த ஆன்மீக பணிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு எனக்கு அன்பாக என்னை வழிநடத்தி இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல உச்ச சகோதரராக இருந்து நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்கள் எனக்கு இந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் இந்த இடத்தையும் தந்து இதை செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்னார். பழனியில முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடந்த போதும் இந்த பணியை நான் பண்ணினேன். இப்போ இந்த பணியை பண்ணும்போது நீங்கள் அந்த ஆஃபீஸரா இந்த ஆஃபீஸரான்னு கேட்குறாங்க. நான் எந்த ஆஃபீஸரும் கிடையாது. நான் முருகனுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அண்ணன் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு கோடான கோடி நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு இங்கே கீழே இருக்கிறாருல்ல இடும்பன், அவர் தான் எங்கள் அப்பாவுக்கு குலதெய்வம். மேலே இருக்கிறாருல்ல முருகன், அவரு என் கணவர் வீட்டுக்கு குலதெய்வம். இப்போ சொல்லுங்க, பழனிக்கு நான் செருப்பாக வேலை செய்யணுமா? நான் எப்படி வேலை செய்யணும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. என்ன நிறைய பேர் நேற்று கேட்டாங்க, என்னம்மா நீங்கள் உட்கார மாட்டேங்கிறீங்க, சாப்பிட மாட்டேங்கிறீங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு. என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்தில் எனக்கு இதை விட வேற பெரிய சௌபாக்கியம், இதை விட எனக்கு பெரிய பாக்கியம் வேற என்ன கிடைக்கும்? நமக்கு உறுதுணையாக உச்ச துணையாக ஏதாவது ஒரு சான்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த இடத்தை தான் நான் சான்றாக உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த அரங்கத்திற்கு பெயர் அருணகிரிநாதர் அரங்கம் என்று பெயர். அருணகிரிநாத சுவாமிகள் நம்மெல்லாம் சொல்றோம் வாழ்க்கையில் எனக்கு இது கஷ்டம் அது கஷ்டம், நான் வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ பிரச்சனை எனக்கு அவ்வளோ பிரச்சனைன்னு. அருணகிரிநாதருக்கு வந்ததை விடவா நமக்கு பிரச்சனை வந்துட போகுது? பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் 2வது நாள் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். நேயர்களே, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.